கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்லேயும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாருமே கர்த்தரோட கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி 8ஆம் தேதி. இந்த புதிய ஆண்டு பிறந்து ஒரு வாரம் ஆச்சு. இத்தனை நாள் ஒரு வாரம் நம்மளுடைய இயேசு நம்மளை அன்பாக வழி நடத்தியிருக்கிறார். அதற்கு நம்ம நன்றி சொல்கிறோம். நீங்கள் நன்றி சொன்னீங்களா? சரி, இன்றைக்கி என்ன தேவ வசனம் அப்படின்னா, சங்கீதம் 118வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நம்மளோட தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் அப்படின்னா, என் சார்பில் எனக்கு பக்கமாக என்னோட சைடில் இருக்கார் அப்படின்னு தான் அர்த்தம். இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் நம்மளோட பக்கத்தில் இருக்கும்போது நம்ம எதுக்காக பயப்படணும்? நம்ம பயப்பட மாட்டோம். மனுஷன் நம்மளை எதிர்த்து என்ன செஞ்சிட முடியும்? எதுவுமே செய்ய முடியாது. எப்போ? கர்த்தர் நம்மளோட இருக்கும்போது. கர்த்தர் நம்ம கூட இருந்தார் அப்படின்னா நம்ம பயப்பட வேண்டியது கிடையாது. மனுஷனால் நம்மளை எதுவுமே பண்ண முடியாது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே எடுத்துக்கோங்க, யார் கூட எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே சரி, ஏதோ ஒரு மனுஷனால் நீங்கள் துன்பப்படுறீங்க, கவலைப்படுறீங்க இந்த நேரத்தில் அப்படின்னா, கர்த்தர் உங்களோட பட்சத்தில் இருக்கும்போது நீங்கள் பயப்படாதீங்க. உங்களை எதிர்க்கிற மனுஷனால் எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கு அடுத்து இருக்கிற வசனம்லாம் வாசிக்கிறேன். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களில் சரிக்கட்டுதலை காண்பேன். சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காண்பேன். அதாவது கர்த்தர் நம்மளோட பட்சத்தில் இருக்கும்போது நம்மளோட சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாமல் போகிறத நம்மளே கண்ணால் பார்ப்போம். இதுதான் இந்த வசனம். அடுத்தது பாருங்கள். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பெயரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். மனுஷனாக இருந்தாலும் சரி, பிரபுவாக இருந்தாலும் அந்த மனுஷங்களே ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்காங்கப்பா, அவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நான் அவங்கள நம்புகிறேன் அப்படின்னா அந்த நம்பிக்கை ரொம்ப ரொம்ப வேஸ்டான ஒரு நம்பிக்கை. அவங்கக்கிட்ட என்ன பலங்கள் இருந்தாலும் அவங்க நம்மளை எதிர்க்கிறதுக்கு ஒரு செகண்டு கூட ஆகாது. அதனால் அவங்க நம்ம பக்கத்தில் இருப்பாங்க, நமக்கு உதவி பண்ணுவாங்கன்ற நினைப்பே நமக்கு வேண்டாம். ஏன்னா நம்மளோட தேவன் நம்மளோடு இருக்கும்போது மனுஷங்கள் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுறவங்க. இந்த நேரம் உங்ககிட்ட அன்பாக வேணும்னு பேசுவாங்க, அடுத்த நேரமே இல்லை நீ வேண்டான்னு சொல்லி உங்களை ஒதுக்குவாங்க. நம்மளுடைய கர்த்தர் அப்படி கிடையாது. எப்போதுமே நம்ம மீது அன்புள்ள தேவனாகவும் நம்மளை பத்திரமா பாதுகாக்கிற தேவனாகவும் தான் இருக்கிறார். அதனால் நீங்கள் ஜெபிக்கும்பொழுது, ஆண்டவரே என்னோட பட்சத்தில் இருக்கிறீங்க, நான் பயப்படவே மாட்டேன், நான் பயப்படவே இல்லை, மனுஷனால் எனக்கு எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளை தந்த உமது அருமையான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நாளையும் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்து கொண்டு ஆண்டவரே தேவனே உங்களை அவர்களோட சமூகத்தில் அவர்களோட பட்சத்தில் இருக்கும்படியாக அவங்க எல்லாருமே ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே ஏசப்பா, ஏசப்பா ஜெபிக்கிறவங்களோட பட்சத்திலிருந்து அவங்களோட பயத்தெல்லாம் அகற்றி போட்டு இயேசுவே அவங்களுக்கு ஒரு வெற்றியை காணிச்சிங்க. ஆண்டவரே, அப்படி நீ செய்கிற உமது தயவான அன்பான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.